பேபியே நல்ல டைட்டா மாமா இறுக்கி கட்டி பிடிச்சுக்கோ. இனி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ்ல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறோம். இனி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஜம்ப் அடிச்சிருக்கோம் பாருங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதிய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிட்ட பக்கல. அடியே ஏய் அடே அடியே நீ விட்டா ஏய் ஐயோ போச்சே ஐயோ யாரக்கா பாத்தீங்கடா டேய் அப்பா என்ன அடி ஐயோ நம்ம பொண்டாட்டி என்னாச்சு தெரியல. அடியா பேபியே அட பாவி இப்படி பேதியில போயிட்டியே. ஐயோ என்ன பண்றது இல்லையே. ஐயோ உயிரோட இருக்கிறியா? ஆஹா உயிரோட தான் மகளே இருக்கிறா. யாரும் ஹெல்ப் பண்ணுவே. ஐயோ எப்படியே நீ என் பொண்டாட்டி காப்பாறது இல்லையே. ஓகே மகளே நம்ம ஊர்ல தான் ஸ்பைடர்மேன் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வேண்டியதான். ஸ்பைடர்மேன் இங்கதான் இருக்கிறீங்களா? ஸ்பைடர்மேன் என் பொண்டாட்டி ரொம்ப சீரியஸா இருக்கா. இங்க தானே எப்படி ஒன்று காப்பாற்றணும். கவலைப்படாத நான் காப்பாத்துறேன். ஸ்பைடர்மேன் ரொம்ப நன்றி. பிராங்க்லின் இன்னைக்கு என்ன சண்டேவா சொல்லு. எதுக்கு சண்டேவா மண்டேவான்னு கேக்குற? ஆமா இன்னைக்கு சண்டே தான். ஏப்பா பிராங்க்லின் சாரி பா இன்னைக்கு குக்கு வித் கோமாளி போடுவாங்க அத பார்க்கணும். இன்னைக்கு எனக்கு லீவு பை. அடே நாச்சமா பண்ணுவனே இப்போ மட்டும் என் பொண்டாட்டி நீ காப்பாத்தல. இந்த கால் எடுத்து மாடே போட்டு பழந்து விட்டுருவோம் பாத்துக்கோ. ஏப்பா டென்ஷன் ஆகாதப்பா. இந்தாப்பா இந்த போனு. இந்த போன்ல நீ எப்படி ஸ்பைடர்மேன் ஆகணும்னு இருக்கு ஐகோ. ஓகே மக்களே இப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோன் கொடுத்துருக்கான். அந்த ஃபோன்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 விஷயம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஷூட்டை கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஸ்பைடர்மேன் வெப் ஷூட்டரை கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஸ்பைடர்மேனோட லோகோ கண்டுபிடிக்கணும். இது 3 கண்டுபிடிச்சு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஆயிரலாம் இந்த பிராங்க்லின் இந்தியன் பைக்ஸ் 3Dல. ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிக்க போறோம்னா பிராங்க்லினோட ஸ்பைடர்மேனோட ஷூட்டை தான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஓகே இப்போ நம்ம ஸ்பைடர்மேனோட ஷூட் எங்க இது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாசம் போனவனுங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா இருக்குல்ல அங்க வச்சிருக்க மக்களே வாங்க அங்க போய் இருக்குதா என்னன்னு பாத்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் பிடிக்கணும் வீடியோ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஷூட் இருக்குதா இல்ல போலி அந்த ஸ்பைடர்மேன் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கானான்னு போய் பாத்துடலாம். ஒரு கை பாத்துருவோம் வாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ உண்மை தெரிய போகுது. இருங்க இதுக்கு பின்னாடி தான் இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் காமிச்சிச்சு. அந்த ஷூட்டை கிளிக் பண்ண உடனே இருங்க போய் பார்ப்போம். ஆஹா உண்மையாவே பாருங்க அந்த ஷூட் இருக்குது. பட் இது வந்து எடுக்கிறதுக்கு ஒரு சிக்கல் மக்களே. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா காங்கிரீட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. பட் அதுக்கு நம்மளுக்கு வந்து ஜேசிபி இருந்தா போதும் நம்ம அதை அடிச்சு நொறுக்கிட்டு அந்த ஸ்பைடர்மேன் ஷூட்டை வெளியே எடுத்துடலாம். பட் இந்த ஜேசிபி இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சை கடந்தாகணும் மக்களே. இப்போ அந்த சேலஞ்சை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு ஜேசிபி கிடைக்கும். ஓகே ஸோ பிரச்சனை கிடையாது. நம்ம தான் இந்தியன் பைக்ஸோட ப்ரோ பிளேயர் ஆச்சே. இப்போ இந்த சேலஞ்சை அசால்ட்டா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பைக் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இது ஆக்சுவலா என்ன பைக் அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சன் ஹார்லிக்ஸா என்னன்னு தெரியல அந்த டேவிட்சன் பைக் புல்லட் பைக் மாதிரி மக்களே. இப்போ இந்த பைக் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பட் இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் யாருமே கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஒரு பயங்கரமான வித்தியாசமான சேலஞ்சு நியூ சேலஞ்சு வாங்க பார்க்கலாம். ஸோ இதில் ஆக்சுவலி என்ன பண்ணணும்னா 2 பில்டிங்கை நம்ம தாண்டி போகணும். ஸோ அப்புறம் 3வது பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி நின்று இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு நேராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போகிறோம். அந்த காங்கிரீட்டை உடைக்கிறோம். ஸோ அடுத்தது அதுக்குள்ளே இருக்கிற ஷூட் எடுக்கிறோம். அடுத்தது இன்னும் நிறைய இருக்குது வாங்க. ஸோ 3 விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டக்கு நம்ம கண்டுபிடிச்சி ஒரு ஸ்பைடர்மேன் ஆயிடலாம் வாங்க இந்த உலகத்தில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பில்டிங் மேலே வந்தாச்சு. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் பில்டிங்லேருந்து செகண்ட் பில்டிங் தாவணும் குரங்கு மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்ச் இதில் வரும். சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. சரி இப்போ எங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆப்பே வரும்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஐயோ இருங்க இப்போ ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் பில்டிங்க்கு மேலே வந்தாச்சு மக்களே. டாப்புக்கு வந்தாச்சு. இது வரைக்குமே நம்ம ஈஸியாக வந்துட்டோம். பட் இதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா டஃப்பான சேலஞ்சே வரப்போகுது. அதை எப்படி நம்ம கடக்க போகிறோம் எனக்கே புரிய மாட்டேங்குது. சரி ஓகே போகாம ஏதோ கூட்டாம போகல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்தாச்சு மக்களே. ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ரூஃப்க்கு வந்தாச்சு. இப்போ அடுத்தது 2வது பில்டிங் போனா அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்வே இருக்குல்ல. ஸோ இது மூலியமா தான் நம்ம 2வது வைக்க போனோம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கானுங்க. ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஜிக்ஸாக்கா இருக்கு. அப்படி பாருங்க ஜிக்ஸாக்கா. இதில் லைட்டாக உங்கள் டயர் பின்னாடி மாட்டினாலும் சரி வண்டி அப்படி நின்றுக்கும். அப்புறம் அவ்வளோதான் சேலஞ்சு பிடிச்சின்னு அர்த்தம். ஸோ அதுக்கோசரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக எவ்வளோ பொறுமையாக நம்ம வண்டியை ஓட்ட முடியுமோ அவ்வளோ பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் 2 இருக்குதா அது எப்படியோன்னு கடந்தா அதுக்கப்புறம் ஏதோ என்னடா அந்த ஏதோ பெரிய சேலஞ்சு காத்துட்டு இருக்க மாதிரியே தோணுது. சரி வாங்க போய் பார்த்துடலாம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சாகணும். ஃபர்ஸ்ட் இது முடிக்கிறதுக்கே நம்மளால முடியல பாருங்க. ஏன்னா லைட்டா நீங்க அந்த நடுவில் போய் உங்க டயர்லாம் மாட்டுனுச்சு அவ்வளோதான் கிழிச்சு விட்டுருவாங்க. சரி இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்னே தான் இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே அசால்ட் மேட்ரா ஆறுமுகமா அப்படியே அசால்ட் ஆறுமுகம் மாதிரி அப்படியே கடந்து போயிடலாம் வாங்க.
ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா எப்படியோன்னு வந்தாச்சுடா. இப்போ தாண்டா கொஞ்சம் மூச்சே வருது. இவ்வளோ நேரம் மூச்சு அடக்கிட்டு ஒரே இதாகிடுச்சு பக்கலே பயத்தில். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொயின்னு தாங்க வேண்டியதான். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ இதில் ஆக்சுவலி என்ன அடப்பாவீங்களோட நடுவில் கேப் விட்டு வச்சிருக்கீங்க. அடடே நல்லா வேலை நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம். ஸ்லோவாக போயிருந்தா அப்படியே கீழே சொயின்னு வட்டாமேனு கீழே வந்துருப்போம். நம்மள நல்லா ட்விஸ்ட் பண்ணுறானுங்க இவனுங்க. சரி ஓகே ஸோ இதையும் நம்ம அசால்ட் மேட்டராக முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து பெரிய ட்விஸ்ட் இந்த சேலஞ்சில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பைக் இருக்குது மக்களே. இந்த 4 பைக்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் எடுத்தாகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பைக் மட்டும்தான் ஸ்பீடாக போய் அந்த இடத்த வந்து கிராஸ் பண்ணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய கேப் இருக்குது மக்களே, இந்த பில்டிங்கும் அந்த பில்டிங்கும் தாவறதுக்கு. ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடாக எந்த பைக் போகணும் நம்ம தான் இப்போ சூஸ் பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த BMW தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஸோ நம்ம வந்து எடுத்தது கரெக்டான சாய்ஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எந்த பைக்கும் போகாது. ஏன்னா வந்து ஒரு பைக் மட்டும் தான் பவர் அதிகமாக இருக்கு, மற்ற எந்த பைக்கும் போகாது. ஸோ இந்த பைக் தான் இந்த கரெக்டுன்னு நினைக்கிறேன். அப்பாடா எப்படியோ மக்களே ஏதோ கூட்டா மூக்கில் இதுதான் அப்படின்ட்டு எடுத்தேன். எனக்கு ரெட் கலர் பிடிக்குன்ட்டு எப்படியோ வந்து சேர்ந்துட்டாடா சாமியே. சபா என்னென்ன பண்ணுறானுங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம நேரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது பில்டிங் தேவைப்படுறோம். நான் முன்ன சொன்ன மாதிரி 3 பில்டிங் மொத்தம். ஸோ ஃபர்ஸ்ட் பில்டிங்கில் மேலே ஏறணும், அடுத்து 2வது பில்டிங்கில் ஃபொயின்னு தாவணும், அப்போ 3வது பில்டிங்கில் சொயின்னு இறங்குறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இந்த சேலஞ்சு. ஸோ இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் 3வது பில்டிங்க்கு போகிற வழி தெரியுது. பட் அதுக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்கானுங்க. அந்த பில்டிங்கு நீங்கள் போய் சேரணும்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது மக்களே. ஸோ அந்த அவ்வளோ தூரம் நீங்கள் அப்படியே சொயின்னு பைக்லேருந்து குதிக்கணும். பட் இது குதிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா ரொம்ப பெரிய கேப் கிடையாது. நம்ம இந்த 2வது பில்டிங் தான் கூட பெரிய கேப் இருந்துச்சுல, அந்த மாதிரிலாம் கிடையாது. சொயின்னு இப்போ மேட்லேருந்து இறக்கத்தில் அப்படியே சொயின்னு அப்படியே இறங்கி அந்த 3வது பில்டிங் தவிரலாம். ஓகே ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு 3வது பில்டிங் வந்துட்டோம். ஸோ இந்த பில்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிபி இருக்கு. ஃபைனலாக நம்ம இதையும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜேசிபி எடுத்துகிட்டு நேராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போகிறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போயிட்டு நேரம் அந்த காங்கிரீட் பீஸை சுக்கு நேரம் உடச்சி தள்ளி ஊதி அப்புறம் அந்த அப்படியே என்ன சொல்கிறது அந்த அப்படியே ஸ்பைடர்மேன் சூட்டை அலையக்கா எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். சரி ஏன்னா நம்ம இன்னும் 2 கண்டுபிடிக்கணும்ல. சரி ஓகே இப்போ நம்ம ஜேசிபி எடுத்துகிட்டு நம்ம நேராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அசல்ட்மேட்லாம் கிடையாது இதுவும். ஸோ இதையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலாம் நோண்டுவாங்க தெரியுமா, குழி நோண்டுவாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம குழி நோண்ட போகிறோம். சரி வாங்க. ஸோ அந்த குழி நோண்டுறது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு போடணும். ஓகே ஜேசிபியில் இப்படி ஸ்டாண்டு போட்டுடலாம். இவருங்க அப்படியே ஸ்டாண்டை வந்து கீழே இறக்கிடலாம். ஓகே ஸோ இப்போ ஸ்டாண்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் நமக்கு கீழே இறக்கியாச்சு. இப்போ ஜேசிபி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்களா பொக்லின் வண்டியில் அது மண் அள்ளுறது. ஸோ அதை வச்சு கொஞ்சம் உடச்சி விடலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் போட்டு தட்டுனா உடஞ்சிரும். ஸோ ஓகே இப்போ போதும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தட்டுன வாட்டி. ஸோ இப்போ இந்த மண் அள்ளுறது இருக்கும் பாருங்க பின்னாடி. ஸோ அதை வச்சு இப்போ நம்ம மண்ணை அள்ள போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் ஷூட்டை வெளியெடுக்க போகிறோம். ஓகே ஸோ இப்போ வாங்க மண்ணை அப்படியே அள்ளலாம் வாங்க பொக்லின் வண்டியில். ஸோ அப்படியே மேலே தூக்கி அப்படியே கீழே இறக்கி அப்படியே கொப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா மண் எடுத்து அள்ளி ஸோ தனியாக போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர்மேன் ஷூட்டை வெளியே எடுத்துட்டோம். இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வெப் ஷூட்டரை கண்டுபிடிக்கணும்ல. வாங்க இப்போ அதை கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கலாம். ஸோ வெப் ஷூட்டர் கண்டுபிடிக்கணும்னா டெஸ்ட்ராய் 10 போலீஸ் கார் அப்படின்னு ஒரு சேலஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம இந்தியன் பைக்ஸில். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10 போலீஸ் காரை வந்து டெஸ்ட்ராய்டு பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஷூட்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு போலீஸ் கேஸ் ஆகணும். ஏன்னா போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கே இந்த ஊரில் கொஞ்சம் கஷ்டம். பட் நம்ம எப்படி ஆக்குறோன்னு மட்டும் கொஞ்சம் லெட்ஸ் வெயிட் அண்ட் see guys. ஓகே ஓகே இப்போ பாருங்க என் நடிப்பு இதை திலகத்தை. சார் சார் ஏட்டு சார் இதுக்கு சேட்டு சார் எனக்கு கல்யாணம் வச்சுருக்கோங்க சார். இந்தாங்க சார் கொஞ்சம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிக்கோங்க சார். அடா பிராங்க்லினே உனக்குலாம் கல்யாணம் ஆகுதா? மாப்பிள்ள இங்க பாடுறா டே பிராங்க்லினுக்கு தான் கல்யாணம் ஆடா. டே என்னடா பேச்சு? சரி குடு ஸ்வீட் குடு. டே என்னையே கலைக்கிறீங்களா சார்? இந்தாதுங்க சார் உங்களுக்கு ஒன்று, இந்த அப்புறம் உங்கள் பொண்டாட்டிக்கு ஒன்று, அப்புறம் உங்கள் குட்டி பொண்டாட்டிக்கு ஒன்று, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒன்று. இந்தா வெடி சாவதம் புரியுங்க. இப்போ வாங்கிக்கோங்க நல்லா ஸ்வீட் பாக்ஸ்னு ஏமாத்தி. ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தா நம்மளே கலாச்சி விட்டானுங்க இந்த 2 போலீஸு. இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன்ட்டு டே இருக்குடா டே உங்களை. சரி ஓகே ரைட்டு இப்போ நம்ம வந்த வழியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி விட்டு
கேஸ் ஆக்கிடலாம். அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீக்ஸ் ஆக்கிடலாம் மிஷினை. ஸோ இந்த மிஷினை எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் மக்களே. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடேங்கப்பா எங்கடா ஐயோ சார் எங்கே சார் போறீங்க? ஆடா பாவி ஒரு ஸ்வீட் பாக்ஸுக்கே இப்படியா? அப்போ அங்கே ஒருத்தர் 2-3 ஸ்வீட் பாக்ஸ்லாம் வச்சுனே. ஐயோ அங்கே பாருங்க அடேங்கப்பா திருச்சு விட்டு போகிறானுங்களே. சரி ஓகே ரைட்டு மக்களே. இப்போ நம்ம நினச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டுருவானுங்க. அடுத்தது நம்ம 10 போலீஸ்காரை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியதான். ஓகே இப்போ ஒரு போலீஸ்கார் நம்மளை தேடி வருது 1. சரி இங்கே பாருங்க அடேங்கப்பா பயங்கரமாக இருக்கீங்க. ஸோ ஒரு போலீஸ்காரை டெஸ்ட்ராய் பண்ணியாச்சு. ஸோ மீதி இப்போ 9 போலீஸ்கார்ஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது போலீஸ்கார் வந்துருச்சு. அதையும் போட்டு தாக்கிடலாம். போட்டு வேற லெவலு 2. ஸோ 2 முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யார் அவன் பறந்து போகிறான் எப்பா அப்படியே சாமி. ஐயோ அங்கே பாருங்க 3வது ஒருத்தவன் நம்மளுக்கு தேடியே வரானே. என்னை தேடியே வரையாதீங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. சரி ஓகே 3வதையும் போட்டு கொளுத்து விட்டுறலாம். அடேங்கப்பா பார்க்க படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்குதே செம்மையாகுதே. ஓகே ரைடு பக்கல. ஸோ 3வது ஆளையும் போட்டு தள்ளியாச்சு. அடுத்தது 4 அங்கே ஒரு போலீஸ்கார் வருது பாருங்க. இருங்க பாருங்க போட்டு தாக்கலாம். ஓகே 4வது காரும் இப்போ நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கார்ஸ் மீனிங் இருக்குது. இந்த 6 கார்ஸையும் போட்டு தாயிடலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 காரை போட்டு தள்ளியாச்சு. அடுத்தது 5வது கார் ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. வா 2 கார் அட்டன் டைமில் வருதா சூப்பர் போக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடப்பா எங்கடா சாவி இல்லையா? ஐயோ போச்சு இடிச்சு விடாதீங்க எப்பா சாமியா. நான் சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்டா இருக்குடா. ஓகே இப்போ கிட்டத்தட்ட 4 அடுத்தது 5 6 போடு. இன்னும் 4 கார் தான் ரிமைனிங். இப்போ மொத்தமாக 6 காரை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் மக்களே போலீஸ்காரை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 4 கார் மட்டும்தான் தேவைப்படுது. ஸோ இங்கே ஒருத்தன் சிக்கிட்டான்டா சாவு. ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா 7வது ஆள். ஸோ அடுத்தது 8 இங்கே பாருங்க இன்னொருத்தவன் 8 போடு. இன்னும் 2 கார் தான் மக்களே நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இன்னும் 2 கார்ஸ் தான் போடு. இங்கே ஒருத்தன் வந்துட்டானே. ஐயோ யாரும் பக்கத்தில் வந்து நிற்கிறான். மாமே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 9. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே காரு போடு. அவ்வளோதான் 10 காரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 காரை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணி மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பட் நம்மளை போட்டு தாக்கிட்டானுங்க மக்களே. சரி ஓகே ரைட்டு போலீஸுக்கெல்லாம் வச்சவே கூடாது. சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை போட்டு தாக்கி விட்டாங்க. ஸோ ஃபைனல் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் இருக்குது, வெப் ஷூட்டரும் இருக்குது. ஸோ ஸ்பைடர்மேன் ட்ரெஸ் இருக்குது, அப்புறம் ஷூட்டரும் இருக்குது. இப்போ நம்ம கடைசியாக நம்மளுக்கு அந்த ஸ்பைடர்மேன் லோகோ தான் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா விந்த ஜம்பிங் கார் சேலஞ்சா. சரி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரேஸ் நடக்குதான். ஏதோ ஜம்பிங் கார்னு ஒரு ரேஸ் நடக்குதான். ஸோ அந்த ரேஸில் நம்ம ஜெயிக்கணும் மக்களே. சரி ஓகே நம்மளுக்கு எந்த கார் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இது இருங்க நம்ம பேரே போடல. என்னடா ஃப்ராங்க்லினே எங்கேயுமே போடல, இதுலேயும் போடல. ஆஹா அங்கே பாருங்க தார் கார் இருக்குது, அதுலேயும் நம்ம பேர் போடல. இதனோட வாட்டர் பொலிரோ அடப்பாவி இது நம்மளுக்கா. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே ரைட்டு அதை வச்சு தான் இந்த ரேஸில் நம்ம ஜெயிச்சாகணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. நம்ம இப்போ வந்து பிளேயர் 4 மக்களே நம்ம. ஸோ இப்போ பிளேயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ண போகிறாருன்னு தெரில. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். போடு வேற மாதிரி இங்கே பாருங்க. செம்ம ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணியிருக்காரு. போடுங்க பாடு விட்டா எங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிடுவார் போலியா. ஆஹா ரைட் மக்களே. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அதுவும் இவரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாதான் நம்ம வின்னே ஆகும் இந்த ரேஸில். என்னடா சொல்கிறீங்க இது ரொம்ப கஷ்டமான ரேஸ் ஆச்சே. என்னடா பண்ணுறது எப்படா ஜெயிக்கிறது ஒன்றுமே புரியலையே. பட் இது ரேஸை ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம ஸ்பைடர்மேன் ஆக முடியும். இல்லைனா இவ்வளோ தூரம் நம்ம பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமே. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. டே இவன் யாரா ஃபார்ச்சுனர் நம்பர் பிளேயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாரு. வாங்க அவர் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஆஹா இவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொட்டேட் அடைக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு இவன் இங்கே புட்டுப்பான்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம வாய் வச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா இவனால் பார்த்தீங்கன்னா போக முடியல. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்து விழுந்துட்டான் மக்களே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தாரு. எனக்கு இது நினச்சா தான் பயமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேயர் 1 பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் போய் விழுந்தான். இப்போ பிளேயர் 3 இந்த தார் வேற வச்சுக்கிறான். என்ன போய் எங்கே போய் பறந்து அடிச்சு விழுவ போறான்னு எனக்கே தெரியலையே. சரி ஏதோ நல்லபடியாக நடந்தா சரி. இவன் எப்படி ஒன்று செத்து போயிடணும் மக்களே. வேண்டிக்கோங்க கடவுளுக்கு. ஐயோ எப்படி ஒன்று எங்கடா இவ்வளோ தூரம் போகிறான். ஆஹா ரைட்டு மக்களே. அடே யாரா அவன் சைக்கோவாடா. டேய் ஆடா பொறி சைக்கோ ஏன்டா இப்படி பண்ணுற. ஆடப்பாவி தக்காளி மண்டியா. டேய் ஏன்டா டேய் நல்லா தான் போயிட்டு இருந்தா திடீர்னு கீழே குச்சி எலிமினேட் ஆகிட்டா மக்களே. சரி நம்மளுக்கு கிடச்ச லக்கு போல. இப்போ நம்ம தான் பார்த்தீங்கன்னா பிளேயர் 4 மக்களே. இப்போ அந்த பிளேயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணால அந்த ரெக்கார்டை மட்டும் நம்ம பிரேக் பண்ணிட்டோம். இந்த சேலஞ்சில் நம்ம வின் ஆயிடுவோம். நம்மளுக்கு வாட்டர் பொலிரோ தான் கொடுத்துருக்கானுங்க. இது எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணி எனக்கே தெரியலையே. எங்கேயும் போய் நிற்காம இருந்தா சரி. ஆஹா நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக கணக்கு போட்ட மக்களே. இங்கே பாருங்க அடேங்கப்பா. என்னடா நடக்குது. டேய் சத்தியமாக எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. அடேங்கப்பா
ஓ மை காட், இங்க பாருங்க, நானே அது சுத்தமா எதிர்பார்க்கல. அடேங்கப்பா, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து விழுந்துருக்கு மக்களே. ஃபைனலாக சேலஞ்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடேங்கப்பா, இப்போ இந்தியன் பைக்ஸில் டாப் கார்னா பொலிரோ கார் தான் மக்களே. செம்மையாக இருக்குது போக. ஸோ ஃபைனலாக நம்ம 3 பொருளையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பைடர்மேனாக ஆக போகிறோம் இப்போ நம்ம. ஸோ வாங்க நம்ம அந்த 3 பொருள் என்னென்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சது ஸ்பைடர்மேன் ட்ரெஸ்ஸு, அப்புறம் வெப் சூட்டரு, அப்புறம் அந்த லோகோ. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைடர்மேனாக மாறிட்டோம். போடு தக்கிட போடு, வேற மாதிரி மக்களே. நானும் சும்மா நினச்சேன், பட் பாருங்க, பில்டிங் மேலே ஏறான், வெப் உர்றான், செம்ம மக்களே. ஸ்பைடர்மேன் தான். அடேங்கப்பா, வேற லெவலில் இருக்குதே. போடு செம்ம. இங்கே பாருங்க எவ்வளோ பவர் நம்மளுக்கு. வாவ், இங்கே பாருங்க, எலக்ட்ரிக் பவர், வெப் பவர், ட்ரான் பவர், இந்த மாதிரி எவ்வளோ பவர் இருக்குது ஸ்பைடர்மேனுக்கு. வாவ், இங்கே பாருங்க புல்லட் பவர். நம்ம இதில் வாங்க ஏதோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். போடு வேற லெவல். இப்படி கையை காமிச்சாலே புல்லட்லாம் போகுது வெளியே. போடு பயங்கர மக்களே. எப்பா சாமி, என்னடா நடக்குதுங்க? செம்ம போக. வாவ். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு ஸ்பைடர்மேனா மாறிட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியே மாசா. ஸோ இவ்வளோ நமக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ. ஸோ ஃபைனல் நம்ம சொன்ன மாதிரி ஸ்பைடர்மேனா மாதிரி இந்த உலகத்தில் ஃப்ராங்க்லினை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி இந்தியன் பைக்ஸில் மாஸ் காமிச்சிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துக்காதீங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்தியன் பைக்ஸ் விளையாடுவாங்க நிறைய பேர், அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்ருங்க. டாடா பை பாய்.